உலகெங்கும் வாழும் இறைவா சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். 2025ஆம் வருஷம் எடுத்துக்கும் போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறைய சோதனைகள் அனுபவிச்சிட்டீங்க. இனிமேலாவது நல்ல நேரம் பிறக்குமாங்க? இதுதான் உங்களுடைய கேள்வி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, 2025ல நிறைய பேர் நீங்கள் என்ன ஜாப்பில் இருந்தீங்களோ அந்த ஜாப்பை விட்டீங்க. லாஸ்ட் 2.5 இயர்ஸாகவே கடகராசிக்காரங்க ஒரு ஜாப்பில் ஒரு நிலையாக இருக்க முடியாதபடி ஏதோ ஒரு மாற்றம், நல்லா தான் உழைச்சிங்க, நல்லா தான் அச்சீவ் பண்ணீங்க, அந்த சில சமயம் இந்த நிர்வாகத்துக்கு நெருக்கமாக கூட இருந்தீங்க. ஆனால் உங்களால் உங்கள் வேலையில் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கடகராசிக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 2025 உடைய மார்ச் 29 அன்னைக்கு தான் சனி பகவான் உங்களுக்கு 8வது ராசிக்கான அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்துக்கு போனார். மழை விட்டுருச்சுங்க, பிரச்சனை விட்டுருச்சுங்க, இனி ஒன்றும் கிடையாதுன்னா மழை விட்டாலும் தூவானம் விடலை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த மாதிரி உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சனி வந்த பிறகும் இன்னும் ஒரு சரியாக நீங்கள் ஃபிக்ஸ் ஆக முடியாதபடி உங்கள் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. இது என்னங்க சூழ்நிலை, இது எப்போங்க மாறும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அற்புதமான கிரகப்பெயர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கு. என்ன கிரகப்பெயர்ச்சினா, 2025 உடைய லாஸ்ட் 3 months ஒரு பொற்காலமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குது. எப்படிங்க அது பொற்காலம் அப்படின்னா, கிரகங்களில் எதை நல்ல கிரகம்னு சொல்லுவோம்? நவ கிரகங்கள்லையுமே இயற்கை சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் மிக நல்ல கிரகம்னு சொல்கிறோம். ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பகவான் அவங்களுடைய ராசியில் உட்காந்துட்டாரு, லக்னத்தில் உட்காந்துட்டாருன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்க, தொட்டதெல்லாம் வெற்றி. அவர் ரொம்ப நல்ல மனுஷங்கன்னு நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கும். யாரெல்லாம் ரொம்ப ஆன்மீகமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு லக்னத்தில் குரு இருக்கும். யாருடைய இடத்துலலாம் ஒரு தெய்வீக மனம் வீசுகிறதோ அந்த இடத்துலலாம் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருக்காருன்னு அர்த்தம். என் பையனை வாழ்க்கையில் நல்லா பார்த்துக்கிடுறாங்க அப்படின்னு ஒரு பேரண்ட் சொல்கிறாங்கன்னா ஜாதகத்தில் குரு இருக்காருன்னு அர்த்தம் லக்னத்தில். இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த குரு அருள் இன்றி திருவருள் இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பாசமான மனிதர்கள். அந்த குரு அருள் இப்போ கிடைக்குதுங்க. உலகத்தில் ரொம்ப பாசமான மனிதர்களை ஒருத்தரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரங்களை தான் சொல்லணும். யாரை பார்த்தாலும் இந்த மனசு நம்பும், யாரை பார்த்தாலும் அவர்களிடம் அன்பு வைக்கும். நான் உனக்காக அன்பு வச்சிருக்கேன், உனக்காக உருகிறேன் அப்படின்னு வெளிப்படையாக காட்டும். நான் உன் மீது அன்பை கொட்டி கொடுக்குறேன், என் மேலே கொஞ்சமாவது நீ அன்பை காட்டு அப்படின்னு பழகக்கூடிய நபர்களிடம் அந்த மனசு எதிர்பார்க்கும் கடகராசிக்காரங்களுக்கு. அப்போ நிறைய அன்பை கொட்டுறீங்க, எதிர்பார்க்குறீங்க. ஆனால் எதிர்த்தரப்பு என்ன செய்யுது தெரியுமா? நீங்கள் காட்டக்கூடிய அன்பெல்லாம் உதாசீனம் பண்ணுது உங்களை. அவர்கள் தாங்கள் சுயநலவாதிகளாக இருக்காங்க, உங்கள்ட்ட அன்பை காட்டுறது இல்லையே, உங்களை ஒதுக்கி வச்சுட்டு போகிறாங்களே, உங்களை மிதிச்சுக்கிட்டு மேலே ஏறுறாங்க. அப்போ கூட மிதிக்கிறதுக்கு உங்களுடைய உடம்பை கொடுக்குறீங்க, மேலேறி போங்கிறீங்க, மேலேறி வரவங்க உங்களை உதறி விட்டுட்டு போய்டுறாங்க. இதுதான் கடகராசிக்கு நடக்குது. ஆக அன்பு அன்பு அன்பு, பிறர் மீது காட்டக்கூடிய அன்பு தான் கடகராசி. ஆனால் ஏமாந்து போவதும் அந்த கடகராசியாக தான் இருக்கு. அற்புதமான மனிதர்கள் கடகராசிக்காரர்கள், பழகிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு அற்புதமான மனிதர்கள். இப்பொழுது மனித துணை இல்லாட்டாலும் தெய்வ துணை உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. கடகராசிக்காரங்களுக்கு லாஸ்ட் 3 months ஆஃப் 2025 உங்களுக்கு நல்ல பீரியடாக இருக்கு. எப்படி நல்ல பீரியடு? குரு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்றார். கடகராசியில் உச்சமாக கூடிய கிரகம் குரு பகவான். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகத்தை பேசுகிறோம் பாருங்க, சூப்பர் கிரகம்னு. கடகராசிக்கு சூப்பர் கிரகமே அந்த குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்றாருன்னு சொல்லும்போது இப்போ நல்லவர்களின் துணை கிடைக்கும், மிக நல்லவர்களின் துணை கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே கால் எடுத்து வைக்க போகிறீங்க, அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் கான்டெக்ட்ஸ் டெவலப் ஆக போகுது. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கி நீங்கள் விரைந்து கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். அந்த குரு பகவான் வந்துட்டார், உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டாருங்க. அது மிகப்பெரிய யோகம். அந்த குரு பகவான் எப்படிப்பட்டவருங்க? கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர்? 6ஆம் இடத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதி. உடம்புல ஒரு வியாதி இருக்கு, இது குணமாகுமா குணமாகாதான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு குரு பகவான் வியாதியை குணப்படுத்துவார். சரி, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஜாப்பை உருவாக்கி கொடுப்பார். இப்போ நான் ரொம்ப கடன் பட்டிருக்கேன், என் கடனை அடைக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கேன், என் கடனை அடைக்க முடியுமான்னு கேட்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு கடன் அடைபடும்.
அந்த யோகத்தை அந்த குரு பகவான் கொடுக்க போறார். அதே மாதிரி 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. நீங்க ஒரு புதிய தொழிலை கொஞ்ச காலத்துல தொடங்கி இருப்பீங்க. அந்த தொழில் இப்பொழுது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கும். நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த படிப்படியான வளர்ச்சி இருந்து பெரிய ஜம்பா நீங்க பெரிய வளர்ச்சியை நோக்கி போறீங்க. கடகராசிக்காரங்களுக்கு பெரிய வளர்ச்சி காத்திருக்கு. ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவானுடைய பார்வைக்கு தான் வலிமை அதிகம். 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை, 9ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிற போது செய்தொழிலில் நீங்க பிரகாசிக்க போறீங்க. நிறைய பேருக்கு கேள்வி, எங்க பார்க்குற இடமெல்லாம் எங்களுக்கு கேட்குறாங்க, எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் அப்படின்னா பதில் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு வயசு வந்துருச்சுங்க, ஆனால் கல்யாணத்துக்கு பொண்ணு மட்டும் கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் கேட்டவங்கள்ட்ட இப்போ கல்யாணம் இப்போ கல்யாணம் நீங்கள் சொல்ல போறீங்க. கல்யாணம் கூடி வரப்போகுதுங்க உங்களுக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை விழுந்தாச்சு உங்க களத்திர ஸ்தானம் மேலே. 7வது ஸ்தானத்துக்கு களத்திர ஸ்தானம் பேர் இல்லை, அது மேலே இப்போ குருவுடைய பார்வை விழுவதனால கல்யாண விஷயம் கூடி வருது. 9வது ஸ்தானத்துக்கு பாக்கிய ஸ்தானம்னு பேரு. நிறைய பேர் ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கைகூடி வரப்போகுது. வெளிநாட்டு வாய்ப்பு சேருது. சார் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கு தந்தையுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை, பேரண்ட்டுடைய ஹெல்த்தில் இருந்த ப்ராப்ளமெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். சார் கல்யாணம் ஆகிறத பற்றி சொல்கிறீங்க, கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சுங்க. ஆனால் ஆன பிறகு குழந்தை பிறக்கணும் இல்லைங்க. ஒரு இடத்துக்கு போக முடியுதா? எங்கே போனாலும் வேலைக்கு போகாத போது எப்போ வேலைக்கு போக போகிறேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேலைக்கு போயிட்டு ஒரு வெளி உலகத்துக்கு போனால் எப்போ கல்யாணம்னு கேட்டாங்க. எப்போ கல்யாணம் கேட்டவங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு 6 மணமே 6ன்னு அமைதியாகிடுவாங்கன்னா அப்படி ஆகலை. இப்போ என்ன கேட்குறாங்க, எப்போங்க எனக்கு உனக்கு குழந்தை எப்போங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல முழுகாமல் இருக்காங்களா வீட்டிலன்னு கேட்குறாங்க. இப்படி கேள்வியாக கேட்குது இந்த சமுதாயம். எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் சந்தான பிராப்தி இப்போ அமைய போகுது. ஸோ கல்யாணம் ஆகிடுது, நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்குது, இதெல்லாம் சூப்பராக இருக்கு. மிக முக்கியமாக பிஸ்னஸ் செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி வரக்கூடிய நேரம். நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாம், தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும், விஐபிகளின் தொடர்பு கிடைக்கும், உங்களுக்கு பிரமாதமாக வளர்ச்சி வரும். இன்னொரு புறம் பாருங்கள், இந்த படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு படிப்பில் சில தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் பாருங்க. இப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது பஞ்சமா பாதகங்கள் எல்லாம் கூட விலகி போயிடும். படிப்பில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் போயிடும். எந்த பாடம் புரியலைன்னு நினைச்சீங்களோ அந்த பாடத்தை உங்களுக்கு தெளிவாக்கிடுவார் உங்களுடைய ஆசிரியர். இப்போ நீங்கள் பாருங்களேன், நமக்கு சின்ன வயசில் ஸ்கூலில் சில பாடம் புரியாமல் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டம்னு ஒரு மேத்தமெட்டிக்ஸை நினச்சிருப்போம். நல்ல வாத்தியார் அமைஞ்சிருப்பார். அந்த எதை கஷ்டம் நினைச்சோமோ அந்த மேத்தமெட்டிக்ஸில் நல்ல மார்க் வாங்கிட்டு நம்ம வந்திருப்போம். நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சிட்டாங்கன்னா வாழ்க்கை அப்படி சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சி உங்களை கைதூக்கி விடுவாங்க. உங்கள் எஜுகேஷனில் ஒரு பெரிய வளர்ச்சி வந்துடும். அதே போல் நல்ல எண்ணங்கள் மனசில் இப்போ நிலைச்சிருக்கும், பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க. இந்த கடகராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா பழனிமலை முருகனை வழிபட வேண்டும். மிக முக்கியமானது பழனிமலை முருகனை வழிபடுவது. பழனிமலையில் போய் முருகனை வழிபட்டுட்டு அப்படி இடும்பன் மலைக்கு போய் இடும்பாயுதனே இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெற்றி முனையும் வேளையே போற்றி, உயர்கிறை கனக சபைக்கோர் அரசேன்னு அந்த முருகப்பெருமானை வழிபட்டு பாருங்கள். சத்தியமான வார்த்தை, முருகப்பெருமான் வழிபாடு இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறது. அவ்வளவு பெரிய வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு. கலைத்துறையில் இருக்கீங்களா, அரசியலில் இருக்கிறீங்களா, என்ன சோதனை வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஜென்ம குரு இருக்கிற போது சிலருக்கு தொழில் ரீதியாக சில நெருக்கடி இருக்கும், பயந்து கிடக்கூடாது. அந்த நெருக்கடியை தாண்டி தான் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற போறீங்க, பெரிய வளர்ச்சியை பெற போறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஆகவே பழனிமலை முருகனை வழிபடுங்கள். பழனிமலைக்கு போய் முருகனை எப்படிங்க கும்பிடணும், நான் எப்படிங்க போகணும் அப்படின்னா பழனி மலையில் நடந்து போகணும். படிக்கட்டுகளில் ஏறியோ யானை பாதை வழியாகவோ நடந்து போங்க. முருகப்பெருமானை நடந்து சென்று வழிபடுங்கள். முடிந்தால் நீங்கள் காவடி எடுங்கள். பழனி முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்தை எழுப்புங்கள். அப்படி நீங்க முருகப்பெருமானை வழிபட 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 உங்க வாழ்க்கை அதிக அற்புதமாக இருக்கும். 222 அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்துங்கள். நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அதிர்ஷ்ட எண் கடகராசிக்காரர்களுக்கு 222.
இந்த எண்ணை எந்த இடத்தில் பயன்படுத்துங்க. 222 முறை நீங்கள் எந்த காரியத்தை எழுதி கொண்டே இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை தொடர்ச்சியாக செய்கிறீர்களோ, எந்த காரியத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த காரியத்தில் மிகப்பெரிய வெற்றியை கடகராசிக்காரர்கள் பெறுவீர்கள் என்பதுதான் உண்மை. 2026 உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்க வெற்றி பெறுவதற்காக காத்திருக்கிறது. உங்கள் முயற்சிகள் எல்லாம் அந்த ஆண்டுல பலிதமாக போகுது. அதை பத்திலாம் பின்னால் நான் விளக்கமா உங்களுக்கு சொல்ல போறேன். அதற்கு முன்னோட்டமாகத்தான் இந்த பதிவு. உங்களுக்கு வெற்றியின் தொடக்கம் இந்த கடைசி 3 மாதங்கள், 2025 கடைசி 3 மாதங்கள் புரிஞ்சுக்கோங்க. வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.